விஜய். இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்கூட்டியே தன்னுடைய அனுதாபத்தை பதிவு செய்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன செஞ்சிருக்கணும்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது சார். அவருக்கு நேரம் தேவைப்பட்டிருக்கலாம். முதல்ல அவர் அன்னைக்கு ராத்திரி போய் சென்னை இறங்கின உடனே ட்வீட் போட்டுட்டார், இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாதனால முடியலன்னு. அதற்கு மறுநாள் தான் அவர் வீடியோ போடுறார். ஸோ ஒரு பஃபர் டைம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் சொல்லணும், யாராக இருந்தாலும் ஒரு கொடும் துயரம் தான். அப்போ இது சதியா, இது விதியா, நமக்கு ஏதாவது கார்னர் பண்ணுறாங்களா, என்ன நடந்திருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு நிறைய இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதில் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இட் மைட் ஹேவ் டேக் சம் டைம். அதில் நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் முத நாளே சொல்லுங்கள், உங்களுக்கு தகவலுக்கு நினைவில் இருக்கும், உங்களுக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுச்சு மைக்கேல் டி குன்ஹா நீதிமன்றத்தில். யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 10 நாளைக்கு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை விடலை. 10 நாளைக்கு வரவேற்கிறோம், எதிர்க்கிறோம், ஒன்றும் அப்படி சைலண்ட், டெட்லி சைலண்ட். 11ஆவது நாள் ஒரு அறிக்கை விட்டார். அதுவும் டாக்டர் ராமதாஸை மேற்கோள் காட்டி அறிக்கை விட்டார். மருத்துவர் ஐயா குறிப்பிட்டிருப்பது போல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் அதை வெல்கம் பண்ணுவேன். அப்போ இது ஜெயலலிதா அவருடைய அரசு நமக்கு பலமா மாறுமா பலவீனமா மாறுமான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கலைஞர் போன்ற பழுத்த அரசியல்வாதிக்கே 10 நாள் டைம் தேவைப்பட்டுச்சு. அப்போ திரு விஜய் அவர்கள் இப்பதான் வந்திருக்கிறாரு, முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, நம்ம பார்த்துருக்கோம். அரசியலில் இறங்கியிருந்தாலும் ஹி இஸ் நாட் ஏ பொலிட்டீஷியன். இட் மைட் ஹேவ் டேக் சம் டைம். அதில் நம்ம அவர் உடனே அங்கே நின்றுக்கணும், அங்கேயே போயிருந்துருக்கணும், விஜயகாந்த் போல துண்டு அடிச்சு விரட்டி எல்லாத்தையும் பண்ணிருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க ராகுல் காந்தி நரேந்திர மோடி மாதிரி செயல்படுவார்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இவருடைய பேட்டர்ல இவர் யோசிச்சிருக்கிறாரு. அந்த 3 நாள் பிரீத்திங் டைம் நான் புரிந்து கொள்கிறேன்.